எவ்வளவு தூரம் நீ போறன்னு பாக்குறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தேன். தாலி கட்ட 9 ஜோடிங்களும் வாசல்ல தயாராயிட்டாங்க. அப்ப கூட உனக்கு அந்த வைர வேலை கொண்டு வந்து வைக்கணும்னு தோணல? ஏய், எதுக்கு கத்துற? எதுக்கு இப்ப கத்துறன்னு கேட்ட. நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கோபம் வருதா உனக்கு? இங்க பாரு, மரியாதையா பேச அம்பிகா. அந்த வைர வேலை இவதான் எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கணும். மனசுல என்ன பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அது அவகிட்டயே கேளு, என்கிட்ட கேட்காத. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு பழிய இவ மேல போடுற அசிங்கமா இல்ல உனக்கு? சரி, முதல்ல நீ இந்த கபோர்டை தர. அந்த வைரவேல் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அந்த வைரவேல் என்கிட்ட கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் அந்த கபோர்டை திறக்கணும்? யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கபோர்டை திறந்து காமிச்சிட்டா அதுல வைரவேல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. அம்மா, ஏன் ரூம்கே வந்து என்னையும் அதிகாரம் பண்றீங்களா? இப்ப நீ வெளியில போறியா இல்லையா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அம்மா, இங்க வாங்கம்மா. இந்த தாலியை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி. எல்லா தம்பதிகளும் தாலி எடுத்து கையில வச்சுக்கோங்க. நான் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தாலியை நீங்க கட்டணும். ஏய், என்ன ட்ரீமா? மைண்ட்ல என்ன உங்க கல்யாணத்தை நினைச்சு பாத்தியா? இல்லக்கா. அப்புறம் உங்க கல்யாணத்தை நினைச்சு பார்த்தேன்க்கா. உங்க முகத்துல சந்தோஷமும் வெக்கமும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சுக்கா. பாரா இருவர. மகா, ஊருக்கே முடிஞ்சாலும் உன் வேலை மட்டும் முடியாதுல்ல? அக்கா அக்கா, நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? நான் பாத்துக்கிறேன்க்கா. பரவாயில்ல மகா, சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரமா முடியும்ல. வேண்டாம், பரவாயில்லக்கா. பரவாயில்ல மகா, நீ கழுவு, நான் துடைக்கிறேன். நீ வெளிநாடு போறேன்னு சொன்னதுல இருந்தே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இது? காவேரி அக்கா போட்டிருக்கிறது அம்மா வளையல் மாதிரி இல்லையே. ஏன் நிலைமை அப்படி? உனக்காக பேசவும் முடியல, நீ போறத தடுத்து நிறுத்தவும் முடியல. என்னம்மா அப்படி பாக்குற? அக்கா, ஓ, இந்த வளையல பார்த்ததும் திரும்ப உன் அம்மா வளையல் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, உன் வளையல பத்தி போலீஸ் என்னதான் சொல்றாங்க? இது அச்சல் அம்மா வளையல் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வேற வளையல். அதுவும் தங்கம் இல்ல, டூப்ளிகேட். ஹே மகா,
ப்ளீஸ் மகா, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகா. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாத, அப்படி எதுவும் பண்ணிடாத மகா. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிடாத மகா. வேணாம் மகா, ப்ளீஸ் மகா, சொல்லாத மகா. ஹேய், போலீஸ்னு சொன்னா நான் அப்படியே பயந்துருவேனா? அடிக்கடி போலீஸ் போலீஸ்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நான் மட்டும் நீங்க வளையல் திருடின விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்ல மாப்பிள்ளைங்கிற மரியாதையோட இருக்கிற நீங்க அப்புறம் அசிங்கப்பட்டு போயிருவீங்க. பாரா, நீ சொன்னா அப்படியே எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? சிமெண்ட் விஷயத்துல கமிஷன் வாங்கினதுலயே உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அத பண்ண நீங்க இதையும் பண்ணுவீங்கன்னு தான் எல்லாரும் நம்புவாங்க. கடுப்பு கலப்பாம போயிடு. கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் வளையல கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம வச்சிருங்க. நாளைக்கு காலையில நான் எழுந்திருச்சு பார்க்கும்போது எங்க அம்மா வளையல் காவேரி அக்கா கையில இருக்கணும். உங்களுக்கு காலையில வரைக்கும் டைம். அப்படி மட்டும் நீங்க செய்யல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இவன் ஒரு வேலைக்காரி என்ன ஓவரா மிரட்டிட்டு போறா? நாம தான் திருடுன வலையில அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செலவும் பண்ணியாச்சு. இப்ப வலையில கொண்டு வா, வலையில கொண்டு வானா எங்க இருந்து கொண்டு வர முடியும்? ரொம்ப ஓவரா பேசுறாளே. இவள முதல்ல ஆஃப் பண்ணி ஆகணும். நாளைக்கு காலையில நான் எழுந்திருச்சு பார்க்கும்போது எங்க அம்மா வளையல் காவேரி அக்கா கையில இருக்கணும். உங்களுக்கு காலையில வரைக்கும் டைம். அப்படி மட்டும் நீங்க செய்யல,